டேய் கிக்கிரி, டேய் உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? என் நேரம்டா. என்ன விஷயம்? டேய் கிக்கிரி, நான் ஊர்ல மானத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா. நீ மானத்தோட வாழ்ந்துட்டு போ, நான் மாம்பழத்தோட வாழ்ந்தா போதும். அட யாரு அவன்? இந்த பாரு கிக்கிரி, நீ பூங்கோதைய கல்யாணம் பண்ணிக்கலன்னா அதனால உனக்கு எந்த வித நஷ்டமும் கிடையாது. அதே நேரத்துல பூங்கோதைய நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்க, நான் ஊருக்குள்ள தலகாட்ட முடியாதுடா. அதுக்காக பூங்கோதைய நான் மறந்துடணும், நீ கட்டிக்கணுங்கிறியா? ஆமாண்டா, பூங்கோதை இல்லாம நீ யார விரும்பினாலும் என்ன செலவானாலும் சரி, நானே உனக்கு கிட்ட இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் சொல்றது கேளு. ஒரே வார்த்தை சின்ன பண்ண, என்னால முடியாது. சுத்த தமிழ்ல சொல்லட்டுமா? உன் கோரிக்கையை என்னால் மாமா மறுபரிசீலனை பண்ண முடியாது. என்ன மாமலை நீங்க விடு, உனக்கு 2 வேணுமா? ஏய், ஏதாவது பேசுன கொடலை வெட்டி கையில கொடுத்துருவேன் நாய். ஐயோ ஐயோ, கத்தியெல்லாம் உள்ள வை, எனக்கு பயமா இருக்கு சின்ன பண்ண. ஐயோ ஐயோ, கத்தி உள்ள வை. நீ பூங்கோதை தானே கல்யாணம் பண்ணணும், தாராளமா பண்ணிக்க. கத்தி உள்ள வை, முதல்ல கத்தி உள்ள வை. எதுக்கு வன்முறையெல்லாம்? பேச்சுவார்த்தையில பிரச்சனை தீர்த்துக்கலாம்ல. சரி, நீ பூங்கோதை தானே கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு பதிலா நான் ஓட்டுறதுக்கு எனக்கு ஒரு மொபைல் வாங்கி தந்துறியா? சரிடா. தினசரி மொபைலுக்கு பெட்ரோலுக்கு நீ தான் காசு கொடுக்கணும். தர்றேன். பெட்ரோலுக்கு காசு கொடுத்து நீ பிச்சைக்காரனா போயிட்டீன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. என்னோட மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நான் எதையும் இழக்க தயாரா இருக்கேன். அப்ப நீ கிளம்பு, நான் இதை திருட்டு வந்துடுறேன். நான் சொல்றேன். டேய் செல்வா, நான் உனக்கு கொடுத்துட்டேன்டா இப்ப அல்வா. உன் கையில இருக்குது நைஃப். ஆனா நாளைக்கு பூங்கோதை தான் எனக்கு ஒய்ஃப். உன்கிட்ட இருக்கலாம் எக்கச்சக்கமா பணம், ஆனா அதனால ஆக்கிர முடியாது என்ன பணம். ஹோட்டல்ல கிடைக்குது தோசை. ஐயோ 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 ஐயோ, கத்தியால ஐயோ குத்த வர்ற ஐயோ, குத்தி விட்டா ஐயோ செத்து போவேன் ஐயோ 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 இதுவரைக்கும் உங்களை மனுஷன் நினைச்சிட்டு இருந்தேன், இப்படி மிருகமா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாப்பலாம் இரு ஒண்ணு விட்டு. ஹோட்டல்ல கிடைக்குது தோசை, வைக்காத பூங்கோதை மேல நீ ஆசை. ஓ கிருஷ்ணா, இந்த சம்பவத்தை வெளியே யார்கிட்டயும் சொல்லிடுறேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இது பெரிய பிரச்சனை ஆயிடும். சொல்ல மாட்டேன் பூங்கோதை. குறிப்பா இந்த மைனர்கள்ட்ட சொல்லவே கூடாது. இந்தாப்பா மைனர்களா, அந்த சின்ன பண்ண செல்வராசனை கத்தி எடுத்து குத்த வந்தார்ல, கொல்ல வந்த விஷயத்தை எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். அப்படி நான் சொன்னேன்னா நீங்க வாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லிவிடுவீங்க. புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர் ரொம்ப மோசமானவரா. இதுதான்டா போலீஸ் சினிமாவை 25 தடவை பார்த்துட்டு வேலைக்கு வந்திருக்காப்லையா, நடவடிக்கை எல்லாம் எடுப்பாரு. எதுக்கு வம்பு? போய் சேருங்க. சொல்ல மாட்டேன் பூங்கோதை, சொல்ல மாட்டேன்னா ஆளை பார்த்து பேரை கண்டுபிடிச்ச முதல் ஆளு நீதாயா. நீ யாரு இந்த வண்டிக்கு டிரைவரா? சின்ன பண்ண உன்னை கொல்ல முயற்சி பண்ணது உண்மையாடா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. கத்திய காமிச்சு வைத்த கீரி, குடல், ஈரல், இருதயம், உதரவிதானம் இதையெல்லாம் வெளியே எடுத்து வேண்டாம் சொன்னேன். அதை கூட பூங்கோதை யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் சொல்லி பிடிச்சு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இது திங்கிரியா? நல்லா இருக்கு. வேண்டாம் எனக்கே பத்தாது. அந்த சின்ன பண்ண தோப்புல இருக்காருங்க. சின்ன பண்ண எவனோ காக்கி சட்டையை போட்டுட்டு கண்ணா பண்ணா நம்ம கிராமத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கேன். ஐயோ, நம்ம தோப்புக்குள்ள வர சின்ன பண்ண வரப்பெல்லாம் வர கண்ணா பண்ணு மேய்ச்சிட்டு வரா. சின்ன பண்ண வர வேகத்தை பார்த்தா எக்கு தப்பா ஏதோ நடக்கும் போல இருக்கு. இங்கதான் உங்க கௌரவ பிரச்சனை அடங்கி இருக்கு. நீங்க அவனை பாத்துங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை. அது
யாரியா நீ? இந்த காக்கி சட்டை பார்த்தா தெரியல? உன்னை பத்தி மத்தவங்க எல்லாம் சொல்றது தெரியாதா? நான் தான் இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர். இந்த ஊருக்குள்ள போலீஸ்காரன் நுழையிறது இதுதான் முதல் தடவை. ஆமா, எதுக்கு வந்த? நீ இந்த அப்பாவி பையல கொல்ல முயற்சி பண்ணது தப்பா தெரியல? அவன் ஆத்திரத்தை மூட்டினா நான் கத்திய காமிச்சேன். அது எங்க ஊரு பிரச்சனை. இந்த தலையிட நீ யாரு? ராஸ்கல். யார பார்த்துடா ராஸ்கல் சொன்ன? அம்பலத்தார் கேள்விப்பட்டா எவ்வளவு வருத்தப்படுவாரு. இன்ஸ்பெக்டர், இவன் மன்னிச்சிருங்க. போங்க இன்ஸ்பெக்டர். உன்னை எப்படி சந்திக்கணுமோ சந்திக்கிறேன்டா. போங்க இன்ஸ்பெக்டர். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இந்த மாசம் கிருஷ்ணனுக்கும் பூங்கோதைக்கும் நடக்க போற கல்யாணத்தை சட்டப்படி நானே நடத்தி வைக்க போறேன். இதை தடுத்து நிறுத்துற தைரியம் எவனுக்காவது இருந்தா தடுத்து பார்க்கட்டும். போலீஸ்காரனை கேவலமா நினைக்கிற திமிர் பிடிச்சவங்களுக்கு நான் சரியான பாடம் கற்பிக்காட்டி நான் சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திக் இல்ல. இந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த மாசம் ஸ்டேஷன்ல வேற கேஸே இல்ல இருக்கு. இந்த இன்ஸ்பெக்டர் போட்ட சபதத்துக்கு எல்லாம் பயப்படாதீங்க சின்ன பண்ணே. அவன் ஜபத நிறைவேற இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாயத்து பூங்கோதை தான் உங்க சம்சாரம்னு சொல்ல வைக்க உங்களால முடியும். டேய், என்னடா சொல்ற? ஆமா சின்ன பண்ண, இன்னைக்கு ராத்திரி பூங்கோதைய கெடுத்து புடுங்க. அப்புறம் அந்த கிக்கிரி பைய எப்படி பூங்கோதைய கட்டிக்க முடியுங்கிறேன். எப்படி நம்ம ஐடியா? எந்திரடா. டேய், பூங்கோதைய நான் பொண்டாட்டி அடையணும்னு ஆசைப்பட்டேனே தவிர அவளை கெடுத்து என்ன கலங்கப்படுத்திக்க நான் என்னைக்குமே விரும்பினதில்ல. அப்படி பூங்கோதைய நான் கெடுக்கணும்னு நினைச்சிருந்தா ஒரு நிமிஷம் ஆகாதுடா. டேய், என்னோட கோபம் தணிகிற வரைக்கும் என் கண் முன்னால் நிக்க கூடாது. போடா போடா நாய். அப்படியே நடந்து போச்சு. ஏன் வாத்தியாரியா நீங்க இருந்துமா இப்படி எல்லாம் நடந்துச்சு? என்ன செய்ய சொல்றீங்க? சின்ன பண்ண போற போக்கு கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் இப்படியே போயிட்டு இருந்தா கிக்கிரிக்கும் சரியில்லை, பூங்கோதைக்கும் சரியில்லை, ஏன் இந்த ஊருக்கே சரி வராது. இவ்வளவுக்கும் காரணம் யார் தெரியுமா? அவரு கூடவே சுத்திட்டு இருக்கிறானே சோழமுத்து, அவன்தான். என்ன பெருசா சின்ன பண்ணே பாக்கணுமா? அவர் ரொம்ப கோபமா இருக்காக, போகாதீங்க. கருப்பா, இந்தா ஒரு அடி எடுத்து வச்சா வெட்டிடு. சரியா? சின்ன பண்ண வாங்க. என்ன உன் தகப்பன நினைச்சு நான் சொல்றதை கேளுப்பா. ஒரு மனுஷன் ஒரு பொருளையோ லட்சியத்தையோ அடைய விரும்புறதுல தப்பு இல்லை. ஆனா வரட்டு பிடிவாதமா மத்தவங்க மனச புண்படுத்தி அடைய நினைக்கிறது தப்பு மட்டுமில்ல, மகா பாவம். எங்களுக்கு அருவாலை வச்சுக்கிட்டு உள்ள சின்ன முடியும் குழம்புறாங்களே. நீ பூங்கோதைய நல்லபடியா வாழ வைக்கணுங்கிறதுக்காக அடைய விரும்பல. ஒரு கொத்தடிமையாவ இந்த வீட்டுக்கு வரணும்னு திட்டம் போட்டிருக்க. ஐயோ, கதை மாறுது. டே, நான் இப்போ சொல்றேன்டா, போலீஸ் தலையிட்ட பிறகு இந்த கல்யாணம் நின்னுடுன்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. போட்டு குழப்பிக்காது. அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லபடியா வாழணும்னு வாழ்த்திப்பாரு. எனக்கு கிடைக்கிற சந்தோஷமே தண்ணிடா. டேய், நீ சுயமா சிந்திச்சா சொக்க தங்கண்டா. கேப்பார் பேச்ச கேட்டு குட்டிச்சவரா போயிடுவேன். என்ன மணி, எங்க கல்யாணத்துக்கு வந்து தின்னுவிட்டு மொய்யெழுதாம போறவங்க ஒரு வழி பண்ணிரு. என்ன பூங்கோத எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க?
பார்த்தா எப்படி தெரியுது? குளிக்க போற மாதிரி தெரியுது. நீ குளிச்சியா? நான் காலையில மலையில நனைஞ்சேன்ல, அது சரியா போகும். நீ வர ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. இந்த மாதிரி எல்லாம் இருந்தா எனக்கு பிடிக்காது. குளிக்க கூட மாட்டேன்ற, முதல்ல குளிச்சுட்டு வந்து பேசு. பூங்கோத, இதுக்கு முன்னாடி நான் எது பேசினாலும் சிரிப்பேன், இப்ப கோவமா பேசுறீங்க ஏன்? ஒருத்தர் மேல அதிகமா கோவப்பட்டா அவங்க மேல அன்பு அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஓ அப்படியா? பூங்கோத, பாத்து குடி. உனக்கு நீச்சல் வேற தெரியாது. ஆழங்கிழத்துக்கு போய் மாட்டி தொலைஞ்சிடாத, புரியுதா? என்ன கிருஷ்ணா திடீர்னு இவ்வளவு கோவமா பேசுற? அன்பு அதிகமாயிருச்சு, அதான். அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லபடியா வாழணும்னு வாழ்த்திப்பாரு. அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். நீ சுயமா சிந்திச்சா சொக்க தங்கண்டா. என்னடா கிக்கரே, உனக்கு கல்யாணம்னு ஊரெல்லாம் கேள்விப்பட்ட? உன் சம்சாரத்துக்கு சொல்லிட்டேனே, அது பார்த்தாதா? அப்படியா? டேய் கிக்கிரி, அந்த திமிர் புடிச்ச பண்ண மூஞ்சில கரிய பூசி பூங்கோதையை நீ கல்யாணம் பண்ற பாரு, உன்னை ரொம்ப பாராட்டுறேன்டா. பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எல்லாம் அடிக்கடி மெட்ராஸுக்கு போறீல்ல, என் கல்யாணத்துக்கு பாட்டு கச்சேரி பண்றதுக்கு ஒரு நல்ல ஆளா கூட்டுவாங்களேன். என்னென்ன பாட்டு தெரியுமா பான்னு? எண்ணிக்க. எங்கே நிம்மதி, போனால் போகட்டும் போடா, அவள் பறந்து போனாளே, இப்படி எல்லாம் பாடணும். ஐயோ பூங்கோதை காத்து கிடக்கு, குளிக்கிறதுக்கு வர போகணும். ஏலே கிக்கிரி, உனக்கு கல்யாணமாமே? ஐயோ இதோட 22 தடவை என்கிட்ட கேட்டையா? ரைட்டான வார்த்தை. ஐயோ, என் கல்யாணத்துக்கு எல்லா ஐட்டமும் வரவழைச்சாச்சு. சோறு கேட்கறவங்களுக்கு சோறு, மோர் கேட்கறவங்களுக்கு மோர், பீர் கேட்கறவங்களுக்கு பீர். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பீரை குடிச்சு விட்டு என்னமோ சாராயத்தை குடிச்ச மாதிரி லொல்லு பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் தூக்கி அப்படியே வெள்ளத்துல போட்டுருவான். என்ன வெள்ளத்துல விழுந்தவங்க கதி என்ன ஆகுன்னு தெரியுமில்ல? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல கிழவி என்பேன், நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன், நல்ல சொல்லி கொடுக்கிறேனோ அதை நீங்க அப்படியே கோர்ட்ல சொல்லணும். ஆத்துல குளிக்க போன பூங்கோதைய சின்ன பண்ண கற்பழிக்க முயற்சி பண்ணான். பூங்கோதையோட கற்பை காப்பாத்துறதுக்காக கிக்கிரி கிருஷ்ணன் சின்ன பண்ணையை தாக்கினான். நீங்க சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்ல. பூங்கோதை, இந்த வழக்குல முக்கிய சாட்சியான நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சின்ன பண்ணை என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பினதோ, நான் அவரை வெறுத்து ஒதுக்குனதும் உண்மை. சம்பவம் நடந்த அன்னைக்கு எதிர்பாராத விதமா அந்த விபத்து நடந்துருச்சு. நான் கொடுத்த அபய குரலை கேட்டு சின்ன பண்ணை என்னை காப்பாற்ற முயற்சி பண்ண. என் உயிரை காப்பாத்த சின்ன பண்ணை எனக்கு முதலுதவி செஞ்சாரு. அதை பார்த்து கிருஷ்ணன் தவற எடுத்துக்கிட்டு சின்ன பண்ணையை தாக்கிடுச்சு. கிருஷ்ணன் செஞ்சது குற்றமானு எனக்கு தெரியாது. ஆனா சின்ன பண்ணை மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு போய். மனசாட்சிக்கு பயந்து வாழும் கிராமத்து பெண்ணான பூங்கோதையை நான் மனதார பாராட்டுகிறேன். அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் மனநிலை பாதிக்காத நிலையில் செய்யப்படும் எந்த பாதகமான செயலும் குற்றத்திற்கு சமானமே. ஆகவே கிருஷ்ணனுக்கு 2.5 வருடம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறேன். சின்ன பண்ணை மீது தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்கிறேன்.